பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கலைக்கூடம் என்னும் இத்தொடர் நிகழ்ச்சியில் நமது பாடசாலை கட்டமைப்பானது எத்தகைய பணிகள் மற்றும் சேவைகளை ஆற்ற வேண்டுமென சமூகம் எதிர்பார்க்கின்றதென்பதை விவரணம் செய்ய உத்தேசித்துள்ளேன். இத்தொடரை ஓர் அறிமுகமாக கொள்வோம். விமர்சனம் என்ற வகையில் இத்தொடரானது காய்தல் உவத்தலின்றி சமூகத்தின் நிறை குறைகளை பிட்டு காட்டுவதாக அமையும். தவிர தனிநபர்களையோ அல்லது நிறுவனங்களையோ சுட்டி காட்டுவது எமது நோக்கமன்று. பாடங்களை கற்பிக்கும் இடம் பாடசாலை, பள்ளிக்கூடம், கல்லூரி, கலாசாலை, கலாபீடம் போன்ற சொற்பிரயோகங்களை கொண்டு அழைக்கப்படுகின்றது. கலைக்கூடம் என்னும் பதமும் பாடசாலையையே குறிக்கின்றது. ஞானம், சாத்திரம், இயல், வித்தை, பள்ளி போன்ற சொற்கள் கல்வியை குறித்து நிற்பதனாலேயே அவற்றிலிருந்து முறையே விஞ்ஞானம், பூமிசாத்திரம், பொருளியல், வில்வித்தை, உயர்நிலை பள்ளி போன்ற சொற்கள் பிறந்துள்ளன. இலங்கையின் பாடசாலை முறைமைக்கு நீண்டதொரு வரலாறுண்டு. திண்ணை பள்ளிக்கூடம் முதல் மிஷனரி பாடசாலை, சர்வதேச பாடசாலை, சர்வ கலாசாலை என்றவாறு தற்காலம் வரை பாடசாலை முறைமை வளர்ச்சியடைந்து செல்கின்றது. பாடசாலையை குறிக்கும் ஆங்கில சொல் ஸ்கூல் என்பதாகும். இப்பதம் 6 எழுத்துக்களை கொண்டது. இவ்வெழுத்துக்களில் ஒவ்வொன்றும் தனித்தனி பொருளை குறித்து நிற்பதாக த கிரேட் லிஃப்கோ டிக்ஷனரி என்னும் அகராதி பேசுகின்றது. இதன் வழி எஸ் ஆனது சின்சியாரிட்டி என்பதன் முதல் எழுத்தாகும். இது உண்மைத்தன்மை என்ற பொருளை கொண்டது. இவ்வாறே சி என்ற அச்சரம் கெப்பாசிட்டி என்பதன் முதல் எழுத்தாகும். இதற்கு கொள்ளளவு, ஆற்றல் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. எச் என்பது ஒனஸ்டி என்ற சொல்லுக்கு உரியது. இச்சொல்லுக்கு நேர்மை, யோக்கியதை என்று பொருள். தவிர முதலாவது ஓவானது ஒபீடியன்ஸ் என்பதையும் அடுத்த ஓவானது ஓர்டர்லினஸ் என்பதையும் குறித்து காட்டுகின்றன. இவை இரண்டும் முறையே கீழ்ப்படிதல், ஒழுங்கு என்ற பொருளை தருகின்றன. இறுதியாக செயற்பாட்டின் மூலம் பெறும் கல்வியை குறிக்கும் லேர்னிங் என்ற சொல்லை எல் என்னும் எழுத்து குறித்து நிற்கின்றது. இவ்வடிப்படையில் நாம் நோக்கும்போது பாடசாலையானது உண்மைத்தன்மை, திறமை, யோக்கியதை, கீழ்ப்படிதல், ஒழுங்கு, கற்றல் ஆகிய 6 செயற்பாடுகளையும் உள்ளடக்கிய மையமாகும் என்பது தெளிவாகின்றது. இதனால்தான் பாடசாலை சென்று வந்த ஓர் உயர்நிலைப் பள்ளி மாணவி கூறினார், எஸ் ஃபார் சின்சியாரிட்டி, சி ஃபார் கெப்பாசிட்டி, எச் ஃபார் ஆனஸ்டி, ஓ ஃபார் ஒபீடியன்ஸ், தி அதர் ஓ ஃபார் orderliness and L for learning. For these things I go to school and with these things I leave the school. இவற்றுக்காகவே நான் பாடசாலை செல்கின்றேன், இவற்றுடனேயே நான் பாடசாலையிலிருந்து வெளியேறுகின்றேன் என்று கூறியதாக அந்த அகராதி குறிப்பிடுகின்றது. பண்பாட்டு பரிவர்த்தனை நிலையம் என்ற வகையில் பாடசாலையின் செயற்பாட்டை அச்சொட்டாக சித்தரிக்கும் இந்த 6 சொற்களும் கற்பித்தல், கற்றல், செயலொழுங்கை குறித்து காட்டுகின்றனவா என்ற வினா இங்கு எழக்கூடும். கொள்ளளவு அல்லது ஆற்றல் மற்றும் கற்றல் இவை 2 மட்டுமே கற்றல் செயலொழுங்குடன் சம்பந்தப்பட்டவையாக இருக்க, ஏனைய 4 சொற்களும்
ஒழுக்கச் செயற்பாட்டுடன் தொடர்புபட்டதாக இருக்கின்றன. எனவே மொத்தத்தில் 1/3 பகுதி கற்றற் செயற்பாட்டுடனும் மீதி 2/3 பகுதிகள் ஒழுக்க நடைமுறைகளுடனும் தொடர்புபட்டதாக காணப்படுகின்றன. உள்ளபடியே பாடசாலையானது இவ்வொழுக்க பண்புகளை மாணவருக்கு வழங்குகின்றனவா என்பது கேள்விக்குறியாகும். இதோ ஒரு நடைமுறை உதாரணம். முதல் நாள் பாடசாலைக்கு சமூகமளிக்காத ஒரு மாணவனை வகுப்பாசிரியர் விசாரணை செய்தார். நேற்று ஏன் பாடசாலைக்கு வரவில்லை என்று கேட்க, அம்மாணவன் தனது 2 கைகளாலும் வயிற்றை இறுகப் பிடித்தவாறு கூனி குறுகிக் கொள்கின்றான். முதல் நாள் வீதியெங்கும் விளையாடி திரிந்த அவன் முனகியவாறு வயிற்றுவலி என பதிலளிக்கின்றான். உள்ளபடியே வயிற்றுவலி ஏற்பட்டிருப்பினும் கூட அது முதல் நாளில்தான், இன்றல்ல. ஆனால் இன்று வயிற்றை பிடித்தவாறு முணுமுணுக்கின்றான் எனின் உண்மைத்தன்மை எங்கே இருக்கின்றது? இது கற்பனை அன்று, நிஜ உதாரணமாகும். ஒழுக்க பண்புகளில் மற்றும் ஒன்று யோக்கியம் அல்லது நேர்மையாகும். இப்பண்பு எந்த அளவு பாடசாலையில் வளர்க்கப்படுகின்றது என்பதும் சிந்திக்க வேண்டிய விடயமாகும். ஏனெனில் போலி காரணங்களை காட்டி விடுப்பு பெறுகின்ற, பாடநேரத்தை வேண்டுமென்றே வீணடிக்கின்ற ஆசிரியர்களை பெரும்பான்மையாக கொண்ட சமூகத்தில் வளரும் பரம்பரையில் நேர்மையை விருத்தி செய்வது எங்கனம்? அடுத்த ஒழுக்கப் பண்பு கீழ்ப்படிதல் ஆகும். மாணவரிடத்தில் இப்பண்பு எவ்வளவு தூரம் பாடசாலையில் விருத்தி செய்யப்படுகின்றது? மாணவ தலைவர் பிரிஃபெக்ட் மற்றும் வகுப்பு தலைவர் மானிட்டர்களுக்கு எந்த அளவு தூரம் மாணாக்கர் கட்டுப்பட்டு நடக்கின்றனர்? ஏன் உபாத்தியாயருடன் குதர்க்கம் பேசும் மாணவரை நாம் பாடசாலைகளில் அன்றாடம் காண்பதில்லையா? மற்றொரு ஒழுக்கப் பண்பான ஒழுங்கு பாடசாலைகளில் எந்த அளவு தூரம் கடைப்பிடிக்கப்படுகின்றது? காலை ஆராதனை முடிந்து வகுப்பறைக்கு செல்லும் மாணாக்கரின் வரிசைகளையும் மாணவ மன்றம் மற்றும் பாடசாலை விழாக்களில் மாணவர் பேணும் அமைதியையும் பார்த்தாலே பாடசாலைகளில் ஒழுங்கு எவ்வளவு தூரம் அமுலில் உள்ளதென்பதை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு ஒழுக்க விழுமியம் பாடசாலையில் அருகிக் கொண்டு செல்வதை இட்டு கல்வியியலாளர் பெரிதும் கவலை கொண்டுள்ளனர் என்பது ஈண்டு குறிப்பிடத்தக்கதாகும். கற்றற் செயற்பாட்டுடன் தொடர்புபட்ட கொள்ளளவு, கற்றல் ஆகிய 2 அம்சங்களையும் நோக்கும்போது கணினி, ஐபேட், MP3 பிளேயர், MP5 பிளேயர் போன்ற நவீன சாதனங்கள் மெமரி கார்டுடன் இயங்குகின்றன. இந்த மெமரி சிப்ஸ்களுக்கு கொள்ளளவு உண்டு. இக்கொள்ளளவானது ஜிகாபைட், ஜிபி என்று வரையறை செய்யப்படுகின்றது. மனிதனின் உருவாக்கமான இச்சாதனங்களின் ஞாபக சக்தியை மதிப்பிட ஜிபி இருக்கின்றது. ஆனால் இறைவனின் படைப்பான மனிதனின் ஞாபக சக்தியை மதிப்பிட என்ன அலகு இருக்கின்றது? எனவே மாணவரின் நினைவாற்றலை விருத்தி செய்வதாகவும் கற்றல் செயலொழுங்கை நெறிப்படுத்துவதாகவும் பாடசாலை அமைதல் வேண்டும். அவை அவ்வாறு அமைவதற்கு ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர், கல்விசார் பணியாட்கள், பாடசாலை சமூகம் முதலியோரின் பங்களிப்பு இன்றியமையாததாகும்.